வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ, பங்குகளை வாங்கவோ, விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q2 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது லாயிட்ஸ் மெட்டல் அண்ட் எனர்ஜி. சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க. மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா 1626 டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 1283ங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை நம்ம செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி அண்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க, டெப்ட் டு ஈக்விட்டி வித்தின் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஹை எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன். அவங்களே ஹை இன் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்குறான். ஸோ எப்போ இபிஎஸோட டிடிஎம் லெவல் நமக்கு ஸ்டாக்னேட் ஆகுதோ இல்லை டிக்ரீஸ் ஆகுதோ அப்போ கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் வந்து 1.62ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம். ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து 100%க்கு மேலே, அதாவது 6லேருந்து 15 வருது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150%, 150%க்கு வந்து மேலே க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க ஆனுவலைஸ்டாக. அதே இது குவார்ட்டர்லின்னு வரும்போது அவங்களுக்கு எந்த சஜஷன்ஸும் இல்லை. இபிஎஸோடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்த்தோன்னா 234% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. குவார்ட்டர்லிக்கு எந்த சஜஷன்ஸும் இல்லை. இப்போ இவங்களுடைய குவார்ட்டர்லி பெர்ஃபார்மன்சஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது செப்டம்பர் 2025 செப்டம்பர் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்ட்டர்லி ரெவென்யூ 152% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்ட்டர்லி நெட் ப்ராஃபிட் 90% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு வரும்போது ஒரு 1300 கோடி ரூபாய் கிட்டக்க ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 70 கோடி ரூபாய்க்கு குறைஞ்சு போச்சு. அதனால இபிஎஸ் உடைய லெவல் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கிட்டக்க 1.3 கிட்டக்க குறைஞ்சு 10.8ங்கிற லெவல்ல இருக்கு. ஆனால் இபிஎஸ் உடைய டிடிஎம் 34.3 அப்படிங்கிற லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது போன தடவை காட்டிலும் கிட்டத்தட்ட வந்து 5 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவன் இந்த 3 குவார்ட்டரா பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க 3 குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.02% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.15%, எஃப்ஐஎஸ் 0.12% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 109, ஃபேர் ப்ரைஸ் 290, கரண்ட் ப்ரைஸ் 1284. ஃபேர் ப்ரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ 4.42ன்னு வருது. இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டர்ன் ஆயிருக்கு. சப்சிக்வெண்ட்டாக இவன் மேலே ஏற்றி கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த கம்பெனிக்கு வந்து பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிரி புதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்ரேடர்ஸ் கருதுனாங்கன்னா இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி 1600 கிட்டக்க எடுத்துகிட்டு போயிட்டு தான் இப்போ கரெக்ஷனில் இருக்கிறாங்கிறத பார்க்குறோம். சப்சிக்வெண்ட்டாக இவங்க வந்து எந்த அளவுக்கு இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இல்லாட்டி எந்த அளவுக்கு இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் டிக்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் டைரக்ஷன்ஸ் நமக்கு செட் ஆக போகுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து நம்ம அதுக்கு அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கிறோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 34.1, அது ஆவரேஜ் பண்ணும்போது 8.53. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 7.40. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட 1.1 வந்து கூட இருக்கு. இதோடைய ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபரன்ஸாக நம்ம பார்க்கக்கூடியது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்க வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். ஆனால் இவன் குமுலேட்டிவ் ஆவரேஜோட எஸ்டிமேஷனை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் வந்து எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்கு. அப்போ குமுலேட்டிவ் ஆவரேஜ் கூட இருக்கு, எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குங்கும்போது ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைப்பானாங்கிறது சந்தேகத்துக்குரியதாக இருக்கு. ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே கட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் நமக்கு எஸ்டிமேஷன் கூட இருக்கு.
அதனால இன்கிரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த 2 குவார்ட்டருடைய பெர்ஃபார்மன்ஸஸை காட்டிலும் இப்போ ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குங்கிறதுனால இவன் மேலே இப்போதைக்கு டக்குன்னு எடுத்து கொண்டு போவானாங்கிறது சந்தேகம் தான். ஆக்சுவல் ரிசல்ட்டு எந்த சைடு உறுதிப்படுத்துதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டைரக்ஷன்ஸ் இருக்குங்கிறத கவனத்தில் எடுத்துக்கிறோம். நம்மளோட எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம். நம்ம இங்கே சார்ட்டில் R1லேருந்து R3 கடந்து R3 R4 மிட் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம். நார்மலாக நம்மளுடைய அனுபவத்தில் ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய பிஸ்னஸுக்கு R3 அப்படிங்கிற லெவலே நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டாகவும் ட்ரெண்ட் ரிவர்சலாகவும் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சில இது R3 கடந்து R4 மிட் பாயிண்ட் வரைக்கும் போகும் நார்மல் கண்டிஷன்ஸில். இப்போ இவன் ஆல்ரெடி R3 அண்ட் R4 மிட் பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு இப்போ இவன் கரெக்ஷனில் இருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக எப்படி மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். R1ங்கிறது 737லேருந்து 783, R1 R2ஓட மிட் பாயிண்ட் 866லேருந்து 914, R2 1010லேருந்து 1066, R2 R3ஓட மிட் பாயிண்ட் 1168லேருந்து 1231, R3 1343லேருந்து 1411, R3 R4 மிட் பாயிண்ட் 1534லேருந்து 1608. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறாங்கிறத பார்ப்போம். ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை உடைக்கல. நமக்கு இங்கே குமுலேட்டிவ் ஆவரேஜை காட்டிலும் எஸ்டிமேஷன் கம்மியாக இருக்குங்கிற லெவலில் ட்ரேடர்ஸ் பெர்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை இப்போ வரைக்கும் உடைக்கல. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைச்சிட்டு அதுலேயும் சஸ்டெயின் பண்ணாமல் ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறான். சப்சிக்வெண்ட்டாக இவங்க நல்ல ரிசல்ட், இவங்க குமுலேட்டிவ் ஆவரேஜ்க்கு உண்டான ரிசல்ட்டை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் இது இங்கேருந்து மேலே போகிறது. குமுலேட்டிவ் ஆவரேஜ் 11.45 இருக்குது. அந்த ஆவரேஜை மீட் அவுட் பண்ணியோ இல்லை அதுக்கு மேலேயோ எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது சப்சிக்வெண்ட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேலே R3 உடைச்சு இவன் கொஞ்சம் திருப்பி R3 R4 மிட் பாயிண்ட்டை மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படி இல்லாமல் நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷனும் அதுக்கு கீழே எடுத்தாங்கன்னா கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை. பார்ப்போம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது, எப்படி இப்போ இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தகவல் பயனுள்ளதாக